அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் உலகமெலாம் ஓங்குக. நல்லோர் நினைத்து நலம் பெறுக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை நம் திருக்குறள் பற்றியது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற குறளை பற்றி நாம் இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம். அதாவது ஒரு மனிதன் ஒரு உயிரிடத்து அன்பு காட்டினால் அவ்வுயிருக்கும் அம்மனிதனத்தில் அன்பு மலர்வது இயல்பு. கண்டிப்பா நாம எந்த உயிர்கிட்ட அன்பு காட்டுறோமோ அந்த உயிரானது நம்மிடம் அன்பு காட்டும். ஒரு நாய்க்கு உணவு வைக்கும் போதும் இல்ல ஒரு பூனைக்கு உணவு வைக்கும் போதும் எந்த மிருகங்களுக்கா இருந்தாலும் சரி, யாருக்கும் நாம் உணவு வைக்கும் போது அந்த அந்த உயிரினமானது நம்மிடம் அன்பு பாராட்டும். மற்ற உயிர்களை விட மனிதனிடம் அமைந்துள்ள சிறப்பு ஆறாம் அறிவு ஆகும். கண்டிப்பா மனம், உயிர், மெய் என மூன்று மறைப்பொருள்களையும் அறியும் திறமே ஆறாம் அறிவின் சிறப்பாகும். இந்த நுண்ணறிவால் பிறர் உயிர் உணர்தலாக பெறும் இன்பத்தின் அல்லது துன்பத்தின் அளவை யூகித்து உணர்ந்தும் கொள்கிறான். துன்பம் கண்ட உயிர்களிடத்தில் இரக்கம் கொண்டு தக்க உதவி செய்து அவ்வுயிர் துன்பத்தை போக்குகிறான். இது ஆறாம் அறிவானது சிந்தனை திறன் பெறும்பொழுது அதில் வினையும் நற்பண்பு ஆகும். கண்டிப்பா இந்த ஆறாம் அறிவை கொண்டு அவன் ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்றால் அந்த உயிருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி அவன் செய்தும் விடுகிறான். ஆயினும் மனிதன் உருவ பரிணாம தொடரில் ஐயறிவு உயிர்கள் மூலமே வந்துள்ளதால் புலால் உண்ணும் உணவு பழக்கம் பல தலைமுறைகள் தொடர்ந்து கருவமைப்பு பதிவாக உள்ளது. எனவே சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் புலால் உண்பதை வழக்கமாகவே கொண்டுள்ளார்கள். நிச்சயமாக நாம நம்ம மூதாதையர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த புலால் உணவு, மாமிச உணவு எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம ஐந்தறிவு விலங்கினமா இருக்கும்போது ஒரு சிங்கமா பிறந்திருப்போம், இல்ல ஒரு ஒரு முதலையா பிறந்திருப்போம், ஏதோ ஒரு விலங்கா பிறந்திருப்போம். அந்த விலங்கினங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு சமைக்க தெரியாது. இறைவன் அடுத்த ஒரு உயிரை அதை கொன்னு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இயற்கை நியதியை வைத்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணும், அடுத்த உயிரை கொன்னுதான் அது உயிர் வாழும். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த ஐந்தறிவு ஜீவன்ல இருந்து தான் நம்ம இப்ப ஆறாவது ஜீவனா வந்திருக்கோம். இன்னும் நாம அந்த பழக்கப்பதிவிலே தான் இருக்கோம்னு சொல்லலாம். விளக்கப்பதிவுக்கு இன்னும் யாரும் வரல. ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறாரு. எல்லா உயிருக்குள்ளும் அதே இது உயிர் தான் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற உயிர் தான் அங்கேயும் இருக்கு. நமக்கு ஒரு வலி வரும்போது ஒரு துடிப்போம் இல்லையா, ஒரு அடிபட்டுச்சுன்னா அதே தான் அதுவும் துடிக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா ஆடு வளர்ப்பாங்க, ஆடு குட்டி வளர்ப்பாங்க. ஆடு குட்டி வளர்த்து அழகா அதுக்கு உணவு கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க, அதுக்கு புல் எடுத்து வந்து போடுவாங்க, அது கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க, ஓடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காது குத்து, என் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போய் அந்த அதே அன்போடு பாசத்தோடு வளர்த்த ஆட்டுக்குட்டியை துடி துடிக்க விட்டுடுவாங்க. இது ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் செய்யறாங்க, நம் மூதாதையர்கள் செய்தாக அப்படின்னு சொல்லிட்டு அதை வழி வழியாக நாம் செய்து கொண்டு வருகிறோம். நம்மளுடைய ஐந்தறிவு ஜீவனாக இருந்த போது உள்ள பதிவின் காரணமாக நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மனிதன் சிந்தனை ஆற்றல் உயர்ந்த போதும் பிற உயிர்கள் பெறும் இன்ப துன்ப அளவினை யூகித்து உணரும் உயர்வு பெற்ற போது ஒரு விழிப்பு ஏற்படுகிறது. புலால் உண்டால் உயிர்கொலை எனும் கொடுஞ்செயல் விளைவதை உணர்கிறான். புலால் உணவை தவிர்க்கிறான். பிற
பிறவிகளாக தொடர்ந்து வந்த பழக்கத்திற்கும் ஆறாம் அறிவு சிந்தனை நிலையில் உயர்ந்ததால் விளைந்த விளக்கத்திற்கும் இருந்த முரண்பாடு நீக்கி விடுகிறது. மகிழ்ச்சி அடைகிறான், அவன் மன அமைதி ஏற்படுகிறான். கண்டிப்பா இந்த ஆறாவது அறிவு முழுமை பேறு அடையும் போதுதான் நாம இவ்வளோ நாளா பழக்கப்பதிவின் காரணமாக தான் இதை செய்து கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவன் விளக்கத்தை பெறுகிறான். எல்லா உயிர்களுக்கும் உள்ளும் இறைவன் தான் இருக்கிறார். அதே இறைவனை நாம் கொண்டு புசிக்கலாமா? எந்த இறைவனும் எனக்கு நான் படைத்த உயிரையே எனக்கு பலி கொடு என்று எந்த ஒரு இறைவனும் கேட்டதும் இல்லை, கேட்கப் போவதும் இல்லை. நாம தான் அதற்கு பலி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆறாவது அறிவு முழுமை பேறு அடையப்போது மட்டும்தான் நமக்கு இது எல்லாமே தெரிய வரும். இந்த நிலையில் ஒரு நண்பர் இல்லத்திற்கு விருந்தினராக போகின்றார். அங்கு அவனுக்கு மாமிச உணவை, புலால் உணவை மிக அன்போடு படைக்க வருகிறார்கள். எனக்கு புலால் உணவு வேண்டாம், மாமிச உணவு வேண்டாம் என்று விருந்தாளி கூறுகிறார். விருந்திடும் நண்பரோ அன்பின் மேலிட்டால் மாமிச உணவை உண்ணும்படி வேண்டுகிறார், கெஞ்சுகிறார். உடனே அவ்விருந்தாளி இரு கைகளையும் கூப்பி எனக்கு புலால் உணவு வேண்டாம், மன்னித்து விடுங்கள் என்று தனது புலால் உண்ணாமையில் உள்ள உறுதிப்பாட்டை விளக்குகிறார். கைகூப்பி வேண்டிக் கொண்ட பிறகே, கைகூப்பி மறுத்த பிறகே மீண்டும் வற்புறுத்துவார்களா என்று கேட்டீர்களானால் வற்புறுத்த மாட்டார்கள். கண்டிப்பா இப்போ நாம எல்லா விளக்கப்பதிவும் கிடைச்சிடுச்சு. புலால் உணவு உண்ணக்கூடாது, மாமிச உணவை உண்ணக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்ற அறிவு நமக்கு வந்தது. ஆனா நம் விருந்தினர் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்கள் சமைத்து விட்டு சாப்பிடு என்று வற்புறுத்தும் போது நாம் அங்கேயும் திடமாக நம் கைகளை கூப்பி மறுக்க வேண்டும். அப்படி மறுக்கும் போதுதான் அவர்கள் நம்மை ஓகே இவங்க சாப்பிட மாட்டாங்கன்றத பதிவு அவங்களுக்கு புரிய வரும். ஆனா இத பார்த்தீங்கன்னா எங்க குடும்பத்துல எடுத்துக்கின்னா கடந்த 3 வருடங்காலங்கமாக நம் வள்ளலார் ஐயா வழியில சென்றபோது புலால் உணவு மறுக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்த பிறகு புலால் உணவு மறுத்து விட்டு புலால் உணவு சமைப்பதை நிறுத்தியாச்சு வீட்ல. ஆனா குழந்தைகளுக்கும் இதை பற்றிய விளக்கங்கள் அனைத்தும் கொடுத்தாச்சு. அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வடலூர் போயிட்டு சத்தியஞான சபை அங்க இருக்க வாசகங்கள் எல்லாமே படித்து காட்டியாச்சு. ஆட்டுக்குட்டு கதை நம்ம வள்ளலார் ஐயாவுடைய ஆட்டுக்குட்டி வள்ளலார் ஐயா கிட்ட போயிட்டு எப்படி வேண்டுச்சு, எவ்வளோ தூரம் அந்த அந்த கதை எல்லாமே சொல்லி விளக்கியாச்சு. குழந்தைங்களுக்கு புரிஞ்சே ஆயிடுச்சு. ஆனா நம்முடைய சொந்தங்கள் உறவுகள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னிய வரைக்குமே யார் வீட்டுக்கு போனாலும் இவர்கள் முதல்ல மறுத்தாங்க, குழந்தைங்க மறுத்தாங்க, அவங்க கேட்கல. இது சாப்பிடுவதனால உனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், உடம்பு பலமா இருக்கும், ரத்தம் அதிகமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இந்த மாதிரி வார்த்தைகள் பேசி குழந்தைகளை வற்புறுத்தி அந்த உணவை கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு வராங்க. அதாவது விளக்கம் கிடைத்து அவங்களால அதை நிறுத்த முடியல. நம்ம வீட்டுல நிறுத்தியாச்சு. ஆனா வெளியில சொந்தக்காரங்க இதை அனைவரும் புரிந்து கொள்ளணும். அவங்க புலால் உணவு மறுத்தாங்க இல்லையா, அது அந்த டைமே அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், கீரை வகைகள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி உணவுகளை அவங்க சமைச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா இன்னி வரைக்குமே அது மாற்றம் வரல. அதையும் இறைவன் கிட்டே ஒப்படைச்சாச்சு. இந்த மாதிரி தான் நாம நாம் எடுக்கும் முடிவில் திடமாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த புலால் உணவை விருந்தினராக நாம் செல்லும்போது நமக்கு கொடுக்க அவர்கள் மனதிலும் அந்த எண்ணம் எழ வேண்டும். கைகூப்பி மறுக்கும் செயல் புலால் உண்ணாமையில் அவன் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை விளக்குகிறது. அந்த உறுதிப்பாடே உயிரினங்களிடத்தில் அவன் கொண்டுள்ள கருணையினால் அன்பால் விளைந்தது. அத்தகைய கருணை உள்ளம் பெற்றவரிடம் எல்லா உயிர்களும் அன்பு பாராட்டும், தஞ்சமடையும். இதுவே இந்த குறளின் பொருளாகும் என்கிறார்கள். ஆமாங்க, கொல்லான் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொல்லான் புலானை கைகூப்பி மறுத்தானை இப்படி குரலை மாத்தி எழுதுனா
நம் உணவு சாப்பிடும்போது புலால் உணவை வைக்கும்போது நம்ம கைகூப்பி மறுத்தால், அந்த உணவு நமக்கு அவங்க சமைத்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த குறளை திருவள்ளுவர் எழுதுனது பார்த்தா, "கொல்லால் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்." நாம ஒரு இந்த உயிர் இந்த உணவு வேணாம், இந்த மாமிச உணவு வேணான்னு கைகூப்பி நாம் அவர்களிடம் கேட்கும்பொழுது, அந்த உயிர்கள் இறந்து போன உயிர் கூட சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த பாத்திரத்துல இருக்க அந்த அந்த உயிர் இறந்து போயிருக்குல்ல, அந்த உயிர் கூட எல்லா உயிருமே கைகூப்பி புலால் மறுத்தானை வணங்கும் என்று திருவள்ளுவர் இன்னும் அழகாக ஒரு படி மேலே சென்று விளக்கம் கொடுத்துள்ளார். எனவே நாம் எல்லோரும் எல்லா உயிரும் நம்மை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கைகூப்பி இந்த உணவு வேண்டாம் என்று நாம் மறுத்தலையும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வருதல் வேண்டும். நாம் ஒரு திடமாக இருக்க வேண்டும் நம்முடைய முடிவில். அப்பொழுதுதான் நாம் இறைநிலை ஆகிய இறைவனாகவே நம்மால் மாற முடியும். நம்முள் அப்பொழுது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அன்பும் கருணையும் தானாகவே எழுச்சி பெறும். சரிங்களாம்மா? சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.